நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹா. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி. ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். கும்பராசினாக்கா அவிட்டம் 2 பாதங்கள், அப்புறம் சதயம் 4 பாதம், பூரட்டாதி 3 பாதங்கள். அப்போ அங்கே யாரெல்லாம் வராது, யாருடைய வீடு, சனி பகவானுடைய வீடு, அதில் எந்த சந்தேகமும் இல்லாது சனி பகவானுடைய வீடு. சரி, அப்போ யாரெல்லாம் இருக்கா, செவ்வாய் இருக்காரு, குரு இருக்கிறாரு, ராகு இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே சனி பகவான் அங்கே மூலத்திரிகோண வீடு. சனி பகவானுக்கு அது மூலத்திரிகோண வீடு அப்படின்னு என்னங்க அர்த்தம், பவர்ஃபுல்லான பிளேஸுன்னு அர்த்தம். அங்கே அந்த வீட்டில் சனி பகவான் இருந்தால் மிகப்பெரிய யோகம், ஒரு அதிகாரம், ஆட்சி, இதெல்லாம் கிடைச்சிடும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பத்தில் சனி இருக்கும்போது நீங்கள் பிறந்திருப்பீர்களே, ஆனால் மற்ற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது, சனி மட்டும் இருக்கணும். இல்லை குரு பார்த்துருக்குற சுபகிரகங்கள் பார்க்கலாம், அசுப கிரகங்கள் தொடர்பு இருக்கு, அசுப கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அப்படியே டோட்டலாக மாறி போயிடும். ஜெயிலுக்கு போகிறது, திருடுறது, பொய் சொல்கிறது, பிழைக்கிறது, அப்படி ஆகிடும். சுபகிரகங்கள் பார்த்தா பெரிய பெரிய யோகங்கள் அதெல்லாம் கிடச்சிரும். அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறது,
சிஎம் ஆகுறது, பிஎம் ஆகுறது, பிரசிடெண்ட் ஆகிறது, ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆகிறது, சிஇஓ ஆகிறது, ஜிஎம், இதெல்லாம் கும்பராசிக்கு சனி வலுத்திருந்தா. சார் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட சனி வலுத்திருக்கணும், சனி ஜெயிக்கணும். அப்போ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சனின்னு சொல்லிட்டாலே சிவபெருமான் தான். எந்த ஊருக்கு போனோம்? கரியவலம் பந்தநல்லூர். கரியவலம் பந்தநல்லூர் அது எங்கே இருக்குது? இது ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். போய் அங்கே இறங்கிக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் காரில் போனால் லொக்கேஷன் போட்டுக்கோங்க. கரியவலம் பந்தநல்லூர்னு போட்டாலே வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சங்கரன் கோவில் போகிற வழியில் ஒரு 15-20 கிலோமீட்டரில் அந்த கரியவலம் பந்தநல்லூர் இருக்குது. அங்கே மிகப்பெரிய ஒரு சிவங்கோவில் இருக்குது. அற்புதமான சிவாலயம். அகஸ்தியர் பூஜை பண்ண இடம். அகஸ்தியருக்கு தனியாக அங்கே சன்னதி இருக்குது. அங்கே அகஸ்தியருக்கு தனியாக சன்னதி இருக்குது சாமி. அகஸ்தியர் சமாதி கூட அங்கே ஒன்று இருக்குது. அவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் இருக்குது. அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அங்கே மோட்ச தீபம் போடுறாங்க. ராஜாவுக்காக சிவபெருமான் மோட்ச தீபம் போட்டார். அப்படின்னு என்ன அர்த்தங்க? ராஜாவுடைய பாவம் தீர சிவபெருமான் தீபம் ஏற்றினார். உங்களுக்கு நான் சும்மா ஒன்றும் சொல்லல. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் இந்த கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்கு. அலைஞ்சிருக்கிறோம், திரிஞ்சிருக்கிறோம், சுற்றி ஒரு புறா சுற்றி வந்துருக்கிறோம். கும்பராசிக்கான கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ சுற்றி இருக்கிறோம். இது போல் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. எந்த மரம் வளர்க்கணும், எந்த மரம் வளர்க்கக்கூடாது, எந்த பூ உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், எல்லா ரகசியமும் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ கும்பராசி என்பவர்களை வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். போக வேண்டிய ஊர் கரியவலம் பந்தநல்லூர். சரி, என்னைக்கு போகணும்? நீங்கள் பிறந்த நட்சத்திரம், உங்களுடைய ஜன்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி. அன்னைக்கு போக முடியல, ஒரு லேடிஸாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூஸு, அன்றைக்கி உங்களால் போக முடியல, என்ன பண்ணலாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிறந்த கிழமையில் போகலாம். நீங்கள் எந்த டேயில் பிறந்தீங்களோ, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, பிறந்த கிழமையில் போகலாம். அதுவும் இல்லை, திதி சொல்லுங்கள் சாமி, திதி சொல்லுங்கள் சாமி. ஏகாதசி, ஏகாதசிக்கு அங்கே போகலாம். இல்லைன்னா தேய்பிரை அஷ்டமிக்கு அங்கே போகலாம். இந்த திதியில் போய் பார்க்கலாம். இந்த 3 நாட்களில் அங்கே போய் பரிகாரம் செய்யுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உங்களால் வர முடியல, போக முடியல, ஒன்றும் தப்பு கிடையாது, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். வெளியூரில் இருக்கிறோம், வெளி மாநிலங்களில் இருக்கிறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி, செஞ்சு கொடுங்க சாமி, கண்டிப்பாக பண்ணித்தரோம். அப்போ கூகுளில் போட்டாலே வந்துடும், கரியவலம் பந்தநல்லூர் சிவபெருமான் கோவில் போட்டாலே வந்துடும். அங்கே போய் என்ன செய்யணுங்க? பரிகாரம், பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம்னா, அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம், பரிகாரம் என்னங்க செய்யணும்? சார், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால், நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி, நான் நேரில் தான் வரணும்,
தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.